ஓகே. ஸோ நம்ம லக்காரக அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். லக்காரக அப்படின்னா டென்சஸ். லட் லக்கார பிரசன்ட் டென்ஸ், லங் லக்கார பாஸ்ட் டென்ஸ், அப்புறம் ரிட் லக்கார ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது வர்த்தமான காலக, பூத்த காலக, பவிஷ்ய காலக. அப்போ இதெல்லாம் தான் வந்து லக்காரக. லக்காரகனா டென்சஸ். அப்ப அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். டி தஹாந்தி, சி தஹத், மீ வஹ மஹ. அது வந்து எதுல வருது? அது வந்து லட் லக்கார. ஓகே, லட் லக்காரல டி தஹாந்தி, சி தஹத், மீ வஹ மஹ. இது நம்ம லட்ல பார்த்தோம். அப்புறம் லங்ல எப்படி பார்த்தோம்? இத்தாமன், இஸ்தம்ட, அம் ஆவ அம். இத்தாம். லலிதா மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. லலிதா மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. இத்தாமன், இஸ்தம்ட, அம் ஆவ ஆம். அப்புறம் we saw the பவிஷ்யத் கால. பவிஷ்யத் காலம் எப்படி பார்த்தோம்? வெறும் இஷ்யதி, அது எல்லாமே தீட்டகாந்தி. ஆனா இஷ்ய அப்படிங்கறத முன்னாடி போட்டோம். கரெக்டா? இப்போ பட்டதி அப்படின்னா பட்டதி பட்டதஹ பட்டந்தி, பட்டதி பட்டதஹ பட்டத, பட்டாமி பட்டாவஹ பட்டாமஹ. இப்படி பண்ணி அப்புறம் ஆ போட்டோம். லங் லக்கார்ல முன்னாடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தாமன் ஆனா ஆ போட்டோம். அப்பட்டத், அப்பட்டதா, அப்பட்டன், அப்பட்ட, அப்பட்டம், சாரி இத்தாமன், இஸ்தம், அப்பட்டதம், அப்பட்டத, அப்பட்டம், அப்பட்டாவ, அப்பட்டாம. இது வந்து லங் லக்கார். அதே பட்டு தாத்துவை ஃபியூச்சரா பண்ணும்போது பட்டிஷ்யதி, பட்டிஷ்யதஹ, பட்டிஷ்யந்தி, பட்டிஷ்யசி, பட்டிஷ்யதஹ, பட்டிஷ்யத, பட்டிஷ்யாமி, பட்டிஷ்யாவஹ, பட்டிஷ்யாமஹ. இந்த மூணும் நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. ஸோ டுடே we will see. இப்போ இதெல்லாம் வந்து லக்கார. ஓகே, லக்காரனா டென்ஸ். அதாவது இங்கிலீஷ்ல நம்ம பார்த்திருக்கோம் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப லக்காரனா டென்சஸ். அப்புறம் வந்து மூடு அப்படின்னு சொல்லுவோம். டென்சஸ் அண்ட் மூட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருக்கோம். அதாவது இப்போ நம்ம இம்பெரட்டிவ், why is it not writing? Okay. Okay. I don't know why my pen is not writing. ஒரு நாள் வந்து இப்படி it starts bad, no it starts. Okay. இப்போ வந்து we are going to moods. இப்போ mood அப்படிங்கும்போது
imperative நம்ம சொல்லுவோம் go, come, sit. It's either an order or a request. प्रार्थनार्थे. Okay, प्रार्थनार्थे लोट लकारः. அப்ப लोट लकारः is a mood. Actually it is not a tense. இப்போ வந்து அதோட ending எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம let us see. அதோட endings வந்து how it is. இப்போ அதுல வந்து எப்படி வரும்னா தூ தா அந்து. தூ தா அந்து. ஓகே, தூ தா அந்து. அப்புறம் தம் த. தம் த. ஆனி ஆவ ஆம. ஓகே, சோ தூ தாமந்து ஆட்டம் த ஆனி ஆவ ஆம. இதுதான் எண்டிங். இப்ப நம்ம இந்த எண்டிங் வச்சுண்டு எவ்ரிவேர் wherever we do our lakara, we always have the ending with us. We should always remember the ending. Why we should remember the ending? Because with the ending only we can do it. Okay, so this is prarthanartham, ajyartham. See, I said order or a request. Okay, நம்ம தமிழ்ல நம்ம இங்கிலீஷ்ல கிராமர் படிக்கும்போது imperative அப்படின்னு படிச்சிருக்கோம். The imperative mood. Okay, it is not a tense because it is not in present tense or past tense அப்படின்னு கிடையாது. அப்போ it's an order or a request. அப்ப இதுல வந்து இது what is the lakara? I'm sorry, I cannot use my pen today. I'm using my fingers, so please excuse my handwriting. Okay. Lot lakarah. So this is called lot lakarah. So what is the lot lakarah ending? இப்போ supposing now I take the dhatu pat. Now I take the dhatu pat. So that will become pata. So patati அப்படின்னு சொல்ற மாதிரி இதுல வந்து பட்டது, பட்டது, பட்டதாம், பட்டந்து. இந்த அடுத்ததுல பாருங்க வெறும் ஆ மட்டும் வந்து மத்தியம புருஷன். அப்ப it is only pata. Only pata. பட்டு பிளஸ் ஆ. only pata. பட்டா மட்டும்தான் இருக்கும். அது சில டீச்சர்ஸ் வந்து சூன்யம்னு கூட சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ யூனிவர்சிட்டி, திருப்பதி யூனிவர்சிட்டிலாம் எங்களுக்கு சூன்யம்னு சொல்லி கொடுத்தோம், ஒண்ணுமே போடாதீங்க. பட் சில பேர் என்ன சொல்றா, தாத்து இருக்கிறதுனால இட் சுட் பி பட்டு பிளஸ் ஆதா இருக்கணும். எப்படி இருந்தாலும் பட்ட ஆ இருந்தாலும் ஆ டம் ட. ஓகே, தூ தாமம் தூ பட்டது பட்டதாம் பட்டந்து ஆ டம் ட பட்ட பட்டதம் பட்டத. அப்ப அது எப்படி வரும்? சஹ பட்டது, தௌ பட்டதாம், தே பட்டந்து. அப்ப he read, you let him read. இப்போ வந்து நம்ம தமிழ்ல வந்து you read அப்படின்னு சொல்லுவோம். சாரி, இங்கிலீஷ்ல you read அப்படின்னா துவம் பட்ட மத்தியம புருஷன், துவம் பட்ட. இப்ப பிரதம புருஷல் என்ன வரும்? தேர்ட் பர்சன். பிரதம புருஷல he, she, it இந்த மூணு தான் வரும். கரெக்டா? அப்போ they two அப்புறம் they all அப்படிதான் வரும். சோ இந்த இடத்துல வந்து எப்படி வருது? இட் இஸ் பட்டது. அப்போ நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஈஸியா சொல்லலாம்.
அவன் படிக்கட்டும், அவன் படிக்கட்டும், அவர்கள் இருவரும் படிக்கட்டும், அவர்கள் அனைவரும் படிக்கட்டும். நீ படி, நீங்கள் இருவர் படியுங்கள், நீங்கள் அனைவரும் படியுங்கள். அது மத்தியம புருஷன். நான் அப்போ படிக்கிறேன், படிக்கிறேன் கூட வராது. பட்டாவ நான் படிக்கணும் அப்படி, நான் படிக்க வேண்டும் அப்படி, நான் படிக்க வேண்டும், நாங்கள் இருவர் படிக்க வேண்டும், நாங்கள் அனைவரும் படிக்க வேண்டும். ஓகே, let him read, let them both read, let they both read, let they all read, you read, let you both read அப்படி கூட, இங்க let வேண்டாம், you both read, you all read. ஓகே, அப்போ I இந்த இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த இடத்துல. நான் படிக்க வேண்டும், அப்போ ஐ ரீட், ஐ ரீட்னு வராது இல்லையா? ஐ ரீட்னு வந்தானா நான் படிக்கிறேன் அப்படின்னு வரும். நான் படிக்க வேண்டும், அப்போ லெட் ஐ ரீட் அப்படிதான் வரும். லெட் மீ ரீட், லெட் மீ ரீட், லெட் ஐ ரீட் சொல்ல மாட்டோம். லெட் மீ ரீட், லெட் வி டு ரீட், let we all read. ஸோ இங்கிலீஷில் அது ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ தமிழில் நம்மளால பண்ண முடியும். ஸோ பட்டத்து, பட்டதா, பட்டந்து, தூதாமந்து, ஆத்தம் த, ஆனி ஆவ ஆம. ஸோ பட்டத்து, பட்டதா, பட்டந்து, பட்ட, பட்டதம், பட்டத, பட்டாணி, பட்டாவ, பட்டாம. ஸோ இதெல்லாம் தான் லோட்லக்காரோட எண்டிங். இந்த லோட்லக்கார் பண்ணினாதான் நம்ம 15th லெசனை பார்க்க முடியும். தட் இஸ் வை ஐ தாட் ஐ ஷுட் டூ லோட்லக்கார வித் சி. ஓகே, ஸோ லோட்லக்கார நம்ம பார்த்துருக்கோம். எனிபடி ஹேஸ் எனி டவுட் இன் திஸ்? We can go to the lesson. I was about to ask one doubt, madam. சொல்லுங்கம்மா. That is what நீங்க அதுக்கு already I think you have answered. அதாவது எப்பவுமே கமாண்ட் ஆர்டர் அல்லது ரிக்வெஸ்ட்னா இட் இஸ் ஆல்வேஸ் அட்ரஸ் டு த செகண்ட் பர்சன், முன்னாடி இருக்கிறவாள் தான் சொல்லுவோம் அப்படின்னு கூட கேட்க வந்தேன். இல்ல அவர்கள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். லெட் இட் பி, லெட் देम. Yeah. Yes. Now I understand. Yeah. So when it is when command or order, it is always madhyama purusha. இப்ப நான் கெட் அப் அப்படின்னு சொன்னா உத்திஷ்ட, ஸ்டாண்ட் அப், உத்திஷ்ட அப்படின்னு சொன்னா யூ கெட் அப். ஓகே, சர்வே உத்திஷ் சர்வே. இப்ப எப்படி சொல்றோம் நம்ம வந்து அவர்கள் அனைவரும் எழுந்திருக்கட்டும். let them all get up, let the boys get up. balakaha uttishtantu, let the boys get up. அப்படிதான் டிரான்ஸ்லேஷன். that's what Bob சிறுவர்கள் எழுந்திருக்க வேண்டும். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது தான் இதை கரெக்டா வராத மாதிரி இருக்கும். பட் the format is correct. Okay. Anybody else has any doubt? Shall I move to the lesson? Okay. Shall we move? Yeah. Okay. So now we go to the lesson 15. Panchadashaha Pataha. Okay. Yeah. Parna madam, can you read the glossary? Yes, Mata. Vamahastaha, left hand. Dakshinahastaha, right hand. Anguli, finger. Darshaya. ஒரு நிமிஷம். இப்ப அந்த சப்த சொல்லணும் இல்லையாமா? ஒரு ஹஸ்தஹ சொல்லுங்க. அது என்ன சப்தம்?
वामहस्तः अकारान्तः पुल्लिङ्गः एकवचनं प्रथमा विभक्ति ओके என்ன शब्दம் அது என்னது अकारान्तः पुल्लिङ्गः अकारान्तः पुल्लिङ्गः रामशब्दः हस्तशब्दः ओके दक्षिणतः रैट् हैण्ड् अकारान्त पुल्लिङ्गः हस्तशब्दः एकवचनं प्रथमा विभक्ति ओके अंगुली சொல்லுங்க அடுத்து अंगुली फिंगर ईकारान्त स्त्रीलिंग अंगुली शब्दः प्रथमा विभक्ति एकवचनं ओके दर्शय परस्मैपदी धातु दर्श ஷோ दर्शय இது அதை வந்து நீங்க அப்படியே விட்டுருங்க அது வந்து கொஞ்சம் பெரிய இது ஐ டீச் யூ லேட்டர் ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு இப்போ கன்ஃபியூசிங்கா இருக்கும் ஓகே அடுத்தது लिखामि राइट लिखामि வந்து परस्मैपदी धातु परस्मैपदी लिख धातु இது வந்து लिखामि வந்து இது उत्तमपुरुषः एकवचनं அடுத்தது उत्तिष्ठ स्टैंड अप परस्मैपदी धातु उत्तिष्ठ उत् धातु இல்ல அது நான் சொல்றேன் அது வந்து எப்படின்னா sta actually the dhatu is sta but the derived word is tisht okay இப்ப கம் தாத்துல இருந்து கச்ச அப்படி வருதோ அது மாதிரி sta தாத்துல இருந்து tisht and utti அப்போ வந்து உத்து வந்து is a prefix okay so uttisht அதான் இது அது என்ன லக்கார இப்பதான் சொல்லி கொடுத்தேன் அது ஓகே उत्तिष्ठ stand up लोट लकार मध्यम पुरुष एकवचनं ओके मा यू कैन मीट योरसेल्फ बाला मैडम बाला मैडम इधर ओके देवकी मैडम yes madam this lady pani palm इकारन्त इकारान्त पुल्लिंग पाणि शब्दः இது எந்த சப்தம் மாதிரி டிக்ளைன் ஆகும் இது பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இது எந்த சப்தம் மாதிரி டிக்ளைன் ஆகும் ஹரி எந்த சப்தம் ஹரி சப்தம் அப்போ என்ன சொல்லணும் ஹரி சப்தவத் ஓகே ஹரி சப்தவத் அப்படின்னா லைக் ஹரி சப்த ஓகே அடுத்தது विविधाः विविधाः adjective feminine okay the bahuvachanam okay स्त्रीलिंग विविधा विविधे विविधाः बहुवचनम् okay प्रथमा विभक्ति बहुवचनम् அடுத்தது அதே மாதிரி रेखाः feminine बहुवचनं feminine gender அப்ப என்ன சொல்லணும் என்ன சப்தம் என்ன வரும் ஸ்ரீலிங்கம் आकारान्त சொல்லுங்க आकारान्त स्त्रीलिंग सीतावत् शब्दः सीतावत् அடுத்தது पुरुष परस्मैपदी टच लोट लकार என்ன புருஷ मध्यम पुरुष அப்ப என்ன வச்சனம் எல்லாம் நான் கேட்க கூடாது சாரி ஏகவச்சனம் ஓகே அடுத்தது பிரபாதம்
नपुंसकलिङ्गः अकारान्त प्रभातशब्दः प्रथमा विभक्ति प्रभातम् एकवचनं मीनिंग dawn. धरामः परस्मैपदी मीनिंग hold. उत्तम पुरुष बहुवचनम् उत्तम पुरुष बहुवचनम्. ओके गुड. glossary நான் உங்களை பண்ண சொல்றது இதெல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வரும், உங்களுக்கு புரியும் சொல்லிதான். ஓகே குட். ஸோ லலிதா கணேசன் மேடம் படிக்கிறீங்களா லெசனை? லலிதா கணேசன் மேடம் ஆர் யூ தேர்? எஸ் எஸ் மேம். படிங்க. ஹஸ்தௌ வாமஹஸ்தக தஷ்ணஹஸ்தக அங்குலி ராம उत्तिष्ठ तव हस्तौ दर्शय त्वं केन हस्तेन लिखसि आर्य अहम् अनेन हस्तेन लिखामि स दक्षिणहस्तः अन्यः वामहस्तः. ஓகேம்மா, யூ கேன் ஸ்டார்ட். இப்போ ஹஸ்தௌ என்னது சொல்லுங்க. ஹஸ்தௌ ஏன் ஹஸ்தௌ ஏன் வந்திருக்கு? அது பகுவச்சனம். திரும்பவும் யோசிங்கோ. ஹஸ்தௌ வந்து திவிவச்சனம். ஓகே, ஹஸ்தௌ வந்து த்விவச்சனம். ஓகே, அதனால ஹஸ்தௌ வந்து அப்ப அதோட சப்தம் என்னது? அகாராந்த புல்லிங்க हस्त सप्तः हस्तः हस्तौ हस्ते. करेक्ट. हस्तः हस्तौ. அப்புறம் மூணாவது என்னது சொல்லுங்க? ஹஸ்தாஹ. ஹஸ்தாஹ. ஓகே ஓகே. சோ இப்போ வாமஹஸ்தஹனா வாம். ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அப்ப வந்து வாமஹஸ்தக அப்படின்னு சொன்னாங்க. வாமபாகம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் தமிழ்ல கூட. இப்போ வாம அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இடது பக்கம். ஓகே, வாமஹஸ்தக இடது கை, தட்சிணஹஸ்தக வலது கை, அங்குலி விரல். இதெல்லாம் நம்ம கிளாசரியில பார்த்துட்டோம். இப்ப ராம அப்படிங்கிற இந்த முதல் சப்தம் என்னது லலிதா மேடம் சொல்லுங்க. அது என்ன? அது கிராமர்ல என்னது? அது சம்போதன பிரதமா. வெரி குட் வெரி குட். ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. ராம உத்திஷ்ட. உத்திஷ்ட கெட் அப், எழுந்திரு. ராம எழுந்திரு. தவ. தவ என்ன சப்தம் மேடம் சொல்லுங்க. டக்குன்னு வரமாட்டேங்குது. தவன்னா மத்தியம புருஷா? இல்ல இல்ல, மத்தியம புருஷா இல்லமா. இது வந்து தவ வந்து இப்ப என்ன மீனிங் என்ன சொல்லுங்க அதோட. தவ ஹஸ்தோ தர்ஷய. தர்ஷயனா ஷோ. ஹஸ்தௌனா இரண்டு கைகளை. உங்களுடைய கைகளை காட்டுங்க. அப்போ என்ன வர்றது? தவ உங்களுடைய, உன்னுடைய. கரெக்டா? அப்ப அது என்ன வரும்? அது யுஷ்மத் சப்தம். உஷ்மத் சப்தம். யுஷ்மத் சப்தம் ஷஷ்டி விபக்தி.
ஓ தவ சப்தம் மஞ்சரியில சப்தம் படிச்சாதான் வரும். ஓகே மியூட் பண்ணிக்கோங்க. அப்போ தவ தவனா உன்னுடைய இரு கைகளை. ஓகே தவ ஹஸ்தௌ தர்ஷய கைகளை காட்டு. துவம் கேன ஹஸ்தேன லிக்கசி. ஓகே கேனா என்ன சப்த சொல்லுங்க மேடம், லலிதா மேடம். படிச்சதெல்லாம் மறந்து போயிடுறது மேடம். நான் என்ன பண்ணேன்? பரவாயில்ல பரவாயில்ல. கிம் சப்தம். கிம் சப்தம். ஓகே கிம் சப்தம் புல்லிங்கம். ஏன்னா இது வந்து ஹஸ்தேன ஹஸ்த வந்து புல்லிங்கமா இருக்கிறதுனால இங்க கிம் சப்தத்தோடு புல்லிங்க தான் வரும். ஓகே நீ எந்த கையால் எழுதுகிறாய். லிக்கசி துவம் வந்ததுனால லிக்கசி. ஓகே கேன திருத்தியா விபக்தி. கிம்ல வரும் கஹ கம் கேன. ஞாபகம் இருக்கா? அதான் மறந்து போயிடுறது. ஹோம்வொர்க் கூட எழுதி காமிச்சேன். ஓகே கேன் மியூட் யுவர்செல்ஃப். மியூட் பண்ணி. அதாவதுமா அந்த தட் சப்தம், அஸ்மத் சப்தம், யுஷ்மத் சப்தம், ஓகே இதெல்லாம் வந்து நீங்க என்ன கேட்டானா வந்து நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க வச்சுக்கலாம் உங்க கையில. கிளாஸ்ல வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு நோட்டு மாதிரி எழுதி நீங்க வச்சுட்டு கிளாஸ்ல உங்க முன்னாடியே நீங்க வச்சுக்கலாம். ஐ எம் நாட் ஆஸ்கிங் எனிபடி நீங்க வந்து பார்க்காம சொல்லணும் அப்படிலாம் இல்லை. கண்டிப்பா. ஸோ பிகாஸ் விர் ஆல் நம்ம வந்து சின்ன குழந்தைங்க கிடையாது, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் கிடையாது. we are not writing any exam. நம்ம நாலேஜ்க்காக we are learning. Okay. Okay. So கேன ஹஸ்தேன லிக்கசி. அப்போ துவம் வந்ததுனால லிக்கசி. நீ எந்த ஹஸ்தேன திருத்தியா விபக்தி. அதெல்லாம் அதான் இந்த படிக்கும்போது இந்த விபக்தியை புரிஞ்சுட்டோம்னா மீனிங் எந்த கையால. அப்ப கேன திருத்தியா. ஏன்னா ஹஸ்தேனக்க இந்த இடத்துல விசேஷணமா வருது. நீ எந்த கையால் எழுதுகிறாய். அப்போ ஹஸ்தேன அப்படிங்கிறது விசேஷத்துக்கு கேனங்கிறது விசேஷணமா வருதுனால கேன ஹஸ்தேன லிக்கசி எந்த கையால் எழுதுகிறாய். அப்போ ஆரிய ஆரிய ஆரியனா சார். ஆரிய முன்னாடி பார்த்தோம் லெசன்ல. அகம் அனேன ஹஸ்தேன லிகாமி அப்படின்னா என்னது? இந்த இடத்துலயும் அனேன நிறைய. ஓகே அனேன. அப்போ வந்து அனேன அனேனங்கிறது அநேகா சாரி அநேகேனதான் நிறைய. இந்த அனேனங்கிறது சாரி இது வந்து இதம் சப்தத்தோடு புல்லிங்கம் ஒரு திருத்தியா விபக்தி. அனேன ஹஸ்தேன லிகாமி. அப்போ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அயம் இமௌ இமே இமம் இமே படிச்சோமா? அயம் என்னப்படுவது அயம் இமௌ இமே. அப்புறம் அடுத்தது இமம் இமௌ இமான் அனேன. ஓகே அனேனங்கிறது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் இதம் சப்தத்தோடு திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். சோ நான் இந்த கையால் எழுதுகிறேன். ஓகே இந்தங்கிறது அகெயின் this anena is again an adjective to hastena. ஹஸ்தேனங்கிறது கையால்.
அப்போ ஹஸ்தேன திருத்தியா விபக்தி. ஸோ அனேன இஸ் ஆல்சோ திருத்தியா விபக்தி. அகெயின் இந்த அப்படிங்கிறது. அப்ப கேன ஹஸ்தேன எந்த, நீ எந்த கையால் எழுதுகிறாய், நான் இந்த கையால் எழுதுகிறேன். ஓகே, சொல்லிட்டு சஹ. ஓகே, இந்த இடத்துல அது சஹன்னு வரணும். அது ஒரு விசர்க சந்தி ரூலால இந்த விசர்க்கம் மறைஞ்சிருக்கு. தக்ஷிண ஹஸ்தஹ. தக்ஷிண ஹஸ்தஹனா இது அது வலது கை. தக்ஷிண ஹஸ்தஹ. அந்யஹ வாம ஹஸ்தஹ. அந்யஹனா மற்றொன்று. ஓகே, the other one is left hand. ஓகே, இது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். லலிதா சாந்தகுமார் மேடம் படிங்க. எஸ் மேடம். அது படிக்கட்டாம. அந்யஹ வாமன ஹஸ்தஹ. இல்ல, வாமஹஸ்த. வாமஹஸ்தஹ. ஏகாஸ்மின் ஹஸ்தே பஞ்ச அங்குலியः சந்தி. द्वयोः हस्तयोः अङ्गुल्याः सन्ति. पापनै विविधाः. அம்மா 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 கொஞ்சமா நல்ல पाणौ 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 विविधाः रेखाः विद्यन्ते. ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏகஸ்மின், ஏகஸ்மின்ங்கிறது என்ன வேர்ட்? அது யாருக்கு தெரியும் சொல்லுங்க. ஹஸ்தே என்ன விபக்தி? ஹஸ்தே முதல்ல என்ன விபக்தி? சப்தமி. ஹஸ்தே பிரதமா ஏகவச்சனம். பிரதமா ஏகவச்சனம். सप्तमी विभक्ति एकवचन हस्त शब्द. ओके, करेक्ट. அப்போ கையில். ஓகே, அப்போ ஒரு கையில் ஏகஸ்மின். இப்போ அகைன் இப்போ ஒருங்கிறது இந்த இடத்துல ஏகங்கிற சப்தம் இட் இஸ் கம்மிங் அகைன் as a விசேஷணம். ஓகே, விசேஷணம் எப்படி என்னன்னா ரூல் என்ன அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல நவுன் எந்த, அதாவது எல்லிங்கம் எஸ்வச்சனம் யாச்ச விபக்தி விசேஷஸ்ய தல்லிங்கம் தத்வச்சனம் சாச்ச விபக்தி விசேஷணஸ்ய அபி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மாதிரி அது இருக்கு. அதாவது எல்லிங்கம் என்ன லிங்கமோ, யத் வச்சனம் என்ன வச்சனமோ, யாச்ச விபக்தி என்ன விபக்தியோ, விசேஷஸ்ய நவுனோடு, தல்லிங்கம் அதே லிங்கம், தத் விபக்தி தல்லிங்கம் தத் வச்சனம் அந்த வச்சனம், சாச்ச விபக்தி விபக்தி ஸ்திரீலிங்கம் அதனாலதான். ஓகே, சோ அந்த விபக்தி தான் எதுக்கு விசேஷணத்துக்கும் வரும். தட் இஸ் த ரூல். த ரூல் ஆஃப் சம்ஸ்கிருதம் நம்ம இங்கிலீஷ் மாதிரி கிடையாது. இங்கிலீஷ்ல தமிழ்லாம் பையன் அப்படின்னா நல்ல பையன் மொத்தத்துல காமனா நல்ல பெண், நல்ல பையன், நல்ல புத்தகம் எல்லாமே டிஃபரெண்டா வரும். நல்ல பையன், நல்ல புத்தகம், நல்ல பெண் எல்லாத்துக்குமே நல்லதான் வரும். கரெக்டா? அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல குட் பாய், குட் கேர்ள், குட் புக் ஒரே வேர்டு தான். இந்த குட்ங்கிறது அட்ஜெக்டிவா போயிடும். ஆனா சம்ஸ்கிருதத்துல எப்படின்னா எந்த லிங்கத்துல, எந்த வச்சனத்துல, எந்த விபக்தியில நவுன் இருக்கோ அந்த லிங்கத்துல, அந்த வச்சனத்துல, அந்த விபக்தியில தான் அட்ஜெக்டிவும் இருக்கும். அதுதான் சம்ஸ்கிருதத்தோட ரூல். ஓகே, அதனாலதான் நம்ம முன்னாடி பார்த்தோம் கேன ஹஸ்தேன அப்படின்னு பார்த்தோம், எந்த கையால அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த எந்த கைக்கு விசேஷணமா வருது, அட்ஜெக்டிவா வருது.
கைய பத்தி கேட்கறதுனால எந்த கையால. சக்கேன அதே மாதிரி அனேன ஹஸ்தேன இந்த கையால. அப்ப இங்க திருத்தியா விபக்தி ஹஸ்தேன வந்ததுனால இந்த அந்த இதம் சப்தத்தோடும் திருத்தியா விபக்தி புல்லிங்கத்துல வரும். அதே மாதிரிதான் ஹஸ்தே. ஹஸ்தே சப்தமி விபக்தி. ஹஸ்த சப்த புல்லிங்க அகாராந்த புல்லிங்க ஹஸ்த சப்த சப்தமி விபக்தி ஏகவச்சனம் ஹஸ்தே. அப்போ அகாராந்த புல்லிங்க ஏக சப்த அதனுடைய சப்தமி விபக்தி ஏகவச்சனம் தான் வரணும். அப்ப ஏகஸ்மின். ஓகே, ஏக சப்தம் படிச்சோம்னா ஏகஹ ஏகம் ஏகேன ஏகஸ்மை ஏகஸ்மாத் ஏகஸ்ய ஏகஸ்மின். ஏக சப்தம் வந்து எப்பொழுதுமே ஏகவச்சனத்துல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது ஒண்ணுதானே. ஓகே, சோ அதனால ஏகஸ்மின் அப்படிங்கிறது சப்தமி. சோ ஹஸ்தே சப்தமி விபக்தியா இருக்கிறதுனால அதனுடைய விசேஷனம் ஏக, ஒரு கையில். ஓகே, on one hand, in one hand. இங்க வந்து in one hand. ஏகஸ்மின் ஹஸ்தே. புரியுதா? anybody has any doubt in this? okay. பஞ்ச அங்குல்யஹ. அங்குல்யஹ யாரு படிச்சா? லலிதா சாந்தகுமார் மேடம். அங்குல்யஹ சப்த சொல்லுங்கோ. என்னது அது? அது என்ன வச்சனம்? என்னது அது? அங்குல்யஹ வந்து அகாராந்த புல்லிங்க அங்குலி சப்தா. ஓகே, ஈகாராந்த வந்து எங்கேயாவது புல்லிங்க நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோமா மேடம்? ஈகாராந்த புல்லிங்க பார்த்திருக்கோமா? அங்குலி என்ன சப்தம்? நதி சப்தவத் அது. சோ நதி சப்த ஈகாராந்த ஸ்திரீலிங்க நதி சப்தம். அதே மாதிரிதான் ஈகாராந்த ஸ்திரீலிங்க அங்குலி சப்த. புரியுதா? ஓகே. சோ அங்குலி அங்குல்ய நதி நத்யோ நத்யஹ. அதே மாதிரி அங்குலி அங்குல்யோ அங்குல்யஹ. அங்குல்யஹ பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஓகே ஓகே. இப்ப பஞ்ச அங்குல்யஹ. பஞ்ச பஞ்சனா 5 நமக்கே தெரியும். இந்த பஞ்சமும் இங்க விசேஷணமா தான் வருது. அப்ப நீங்க கேட்ப, ஏன் மேடம் இது வந்து பகுவச்சனத்துல? 3க்கு அப்புறம் எல்லாமே நம்பர்ஸ்ல 3ல இருந்து பகுவச்சனம் மட்டும்தான். ஓகே, நம்பர்ஸ்ல. ஓகே லலிதா மேடம், யூ கேன் மீட் யுவர் செல்ஃப். 1 is always ekavachanam. Dve, that is 2, dvivachanam alone. From 3 onwards, it is always bahuvachanam. That is the rule of Sanskritam. Okay, so நமக்கு இங்கிலீஷ் தமிழ்ல 1 அப்புறம் மிச்சது எல்லாமே பகுவச்சனம் தான். இந்த சம்ஸ்கிருதத்துல மட்டும்தான் இந்த த்விவச்சனம் இருக்கிறதுனால 3 இதுல இருந்து பகுவச்சனம். இப்போ பகுவச்சனம் ஓகே. இப்போ லிங்க பேதம் நம்ம பார்க்கலையே. இப்ப இது விசேஷணமா தானே வருது, கரெக்டா? அப்போ என்ன ஆகும்னா 4 வரைக்கும் தான் லிங்க பேதம் உண்டு. 1 2 1 ஏக சப்த 2 3 சத்வாரி. ஓகே, அது வந்து த்ரயஹ சத்வாரஹ அப்படி வரும் புல்லிங்கல. ஏகஹ द्वौ त्रयः चत्वारः. स्त्रीलिंगத்துல ஏகா द्वे तिस्रः चतस्रः. नपुंसकத்துல ஏகம் द्वे त्रीणि चत्वारि அப்படி நபும்சகத்துல வரும். So 4 வரைக்கும் தான், up to 4 only there is லிங்க பேதம். பஞ்சல இருந்து லிங்க பேதமே கிடையாது. up to 19 words வரைக்கும் லிங்க பேதம் கிடையாது. That when you learn as you go higher.
பட் இப்போ நம்மளுக்கு லிங்க பேதம் கிடையாது. பஞ்ச வந்து பகுவச்சன ரூபம் ஒன்லி. ஓகே, பஞ்ச இஸ் ஒன்லி பகுவச்சன ரூபம். ஸோ அங்குல்யः இஸ் பகுவச்சனம் பிரதமா விபக்தி. ஸோ பிரதமா விபக்தி ஆல்சோ இஸ் பஞ்ச ஒன்லி. புரியுறதாமா? ஸோ பஞ்ச அங்குல்யः சந்தி. ஸோ एकस्मिन् हस्ते, in one hand, santi, there are 5 fingers. அப்புறம் அடுத்தது பாருங்க, துவயோஹோ ஹஸ்தயோஹோ தச அங்குல்யः சந்தி. இப்போ நான் சொன்னேன் துவே, அந்த வேர்டு சொன்னேன். அப்ப த்வி அப்படிங்கிறது சப்தம். அதுல வந்து இப்போ இது வந்து ஹஸ்தயோஹோ. இப்ப ராம சப்த, லலிதா சாந்தகுமார் மேடம் உங்களுக்கு ராம சப்த சொல்ல தெரியுமா? சொல்றேன் மேடம். சொல்லுங்க. அகாராந்தः புல்லிங்கः ராம சப்தः. ராமः ராமௌ ராமாः. ஒரு நிமிஷம். இப்ப ராம சப்த வச்சு அப்படியே ஹஸ்த சப்த சொல்லுங்க. ஹஸ்த, அதே ராமர் மாதிரியே தான் சொல்லணும். சொல்லுங்க. அகாராந்த புல்லிங்க हस्त शब्दः. हस्तः हस्तौ हस्ताः. हस्तं हस्तौ हस्तान्. हस्तेन हस्ताभ्यां हस्तैः. हस्तया हस्ताय हस्ताभ्यां. हस्ताय हस्ताभ्यां हस्तेभ्यः. हस्तात् हस्ताभ्यां हस्तेभ्यः. हस्तस्य हस्तयोः हस्तानां. हस्ते हस्तयोः हस्तेषु. हे हस्त, ये हस्तः, ये हस्तौ, ये हस्ताः. हे हस्तः கிடையாது, हे हस्ताना. ஓகே, हे हस्ता. அப்போ நீங்க ஹஸ்தயோஹோ சொன்னேன் இல்லையா? எஸ். அப்ப ஹஸ்தயோஹோங்கிறது த்விவச்சனத்துல வருது, ஷஷ்டிலையும் வருது, சப்தமிலையும் வருது. ஆனா இந்த இடத்துல எப்படி நம்ம எடுத்துக்கணும்? சப்தமியா எடுத்துக்கணும். துவயோஹோ ஹஸ்தயோஹோ, 2 கைகளிலும். ஓகே, 2 கைகளிலும். ஓகே, ஸோ அந்த கைகளில் அப்படிங்கிறதா சப்தமி விபக்தி. சப்தமி விபக்தி 2 த்விவச்சனம் வருதுனால துவயோஹோ ஹஸ்தயோஹோ தச அங்குல்யः சந்தி, 10 விரல்கள் இருக்கின்றன. அடுத்தது பாணௌ. ஓகே, இப்போ பாணி அப்படிங்கறத நம்ம glossary-ல பார்த்தோம். அது என்ன சப்தம்? பாணி. தேவகி மேடம், you said what சப்தம் it is? which சப்தவத்? ஹரி சப்தவத். ஹரி சப்தம் தெரியுமா உங்களுக்கு? ஓகே ஓகே, பறந்து வச்சுக்கோங்கம்மா. நான் அதான் சொல்றேன், உங்களை எல்லாம் பார்த்தேன், பார்க்காம நான் சொல்லவே இல்லை. பார்த்து சொல்லுவேன். பார்க்க யூ வில் ரீட். சப்தம் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு வரவே வராது. சப்தம் தெரிஞ்சாதான் படிக்க முடியும். சம்ஸ்கிருதத்துல சப்த ஞானம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் படிக்கிறது. ஓகே, இப்ப லலிதா மேடம் நீங்களே சொல்லுங்க. சொல்றேன் மேடம். சொல்லுங்க தேவகி மேடம் சொல்லுங்க. இகாராந்த புல்லிங்க ஹரி சப்தः. ஹரிஹி ஹரி ஹரயः. ஓகே, இருங்க அதே மாதிரி இப்ப பாணி சப்தம் சொல்லுங்க. பாணிஹி பாணி பாணயः. பாணிம் பாணி பாணின். பாணினா பாணிभ्याम् पाणिभिः. पाणये पाणिभ्याम् पाणिभ्यः. पाणेः पाणिभ्याम् पाणिभ्यः. पाणेः पाणयोः पाणिनाम्. पाणौ पाणयोः पाणिषु. ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்ப பாணவ் வந்து எதுல வந்தது? ஹஸ்தவ் எதுல வருது? சாரி, அந்த ஹஸ்தவ்ங்க. பாணவ் எதுல வந்தது?
பாணவ் ஷஷ்டி விபக்தி. இப்ப சொன்னேன் ஷஷ்டியில வந்துதா சப்தமியில வந்துதா? சப்தமி. இப்ப ஹரவுங்கிற இடத்துலதான் நீங்க பானவுங்கிறது கரெக்டா? எஸ். அப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நமக்கு சப்தம் வரும். ஓகே, யூ கேன் மீட் யுவர் செல்ஃப். அப்ப பானவுனா இந்த பாம், பானவுனா பாணிவில பாம், பாணிவி இஸ் பாம். ஸோ பானவ் சப்தமி. ஸோ இந்த பாம் விவிதாக ரேகாக வித்யந்தே. விவிதாகனா வேரியஸ். ஓகே, வேரியஸ் பார்த்தோம். விவிதா, விவிதௌ, விவிதாக. சீதா, சீதௌ, சாரி சீதே, விவிதா, விவிதா, விவிதே, விவிதாக. ஓகே, அத மாதிரி சீதா, சீதே, சீதாக, விவிதா, விவிதே, விவிதாக. ஸோ விவிதாக ரேகாக அதே மாதிரிதான். ரேகா, ரேகே, ரேகாக ஸ்திரீலிங்கம். வித்யந்தே அகைன் எஸ். வித்யதே, வித்யேதே, வித்யந்தே. இது வந்து ஆத்மநேபதி. ஓகே, ஆத்மநேபதி. இப்ப சந்தி சொல்றோம் இல்லையா, சந்தி மாதிரி தான் இது. தேர், தேர் இஸ், தேர் ஆர், தேர் அப்படின்னு சொல்றதுதான். இருக்கிறது அப்படின்னு சொல்றது, இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு வித்யந்தே. இது ஆத்மநேபதியில வருது. ஓகே, பானவ் விவிதாக ரேகாக வித்யந்தே. என்னது? பாம், பாம் தமிழ் உள்ளங்கை, உள்ளங்கையில உள்ளங்கையில் விவிதாக வேரியஸ். ஓகே, விதவிதமான ரேகைகள் இருக்கின்றன. ஓகே, அடுத்தது படிங்கம்மா. ஐ திங்க் யூ கேன் ஃபினிஷ் அண்ட் தென் கொஞ்சம் கூட 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். பிகாஸ் இட் வாஸ் disrupted in the beginning. Okay, yeah, padinguma. Meenakshi madam, can you read the next one? Ramaga upavishatu, Krishnaga uttishtatu. Krishna tvam astabhyam netre spruja. Vayam netrabhyam kim kurmaga. Vayam netrabhyam pashyamaga. Okay, can stop here. Okay. So Ramaha upavishatu. Upavishatu enna lakara ipda padichom. Lot lakar. Lot lakar. Sollunga irundhu. Prathama purusha ekavachanam. Prathama purusha ekavachanam. Ekavachanam. Appo utti Vish dhatu, yeah? Vish dhatu, okay, that is okay. Vish dhatu, upa is prefix, okay, pusarka. Okay. Ramaha upavishatu, Krishnaha upavishatu. Okay. இப்போ இது ரெண்டுலயும் பிரதம புருஷ ஏகவச்சனம் வந்திருக்கு. Okay, can you Meenakshi madam? So இப்போ வந்து தேவகி மேடம் asked, madam, the order and request, we are always giving it to only in front of us. Why should, yeah, you can mute yourself, Devaki madam. So I'm just answering your question. See here how it is. You can just relate to your question. அதாவது ராமஹ உபவிஷத்து, கிருஷ்ணஹ உபவிஷத்து. இப்போ இந்த இடத்துல ராமஹ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் டைரக்ட் ராமா, இட்ஸ் நாட் அட்ரஸிங் ராமா. ராமஹான ராமன், ராமா. அப்போ இட் should be let ராமா get up. அப்படிதான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம். ராமன் எழுந்திருக்கட்டும். உபவிஷத்துனா உட்கார்றது. ஓகே, உத்திஷ்டத்துனா எழுந்திருக்கு. இப்போ ராமன் உட்காரட்டும். லெட் ராமா சிட் டவுன், லெட் கிருஷ்ணா கெட் அப். புரியுறதாமா? இந்த மாதிரி வந்ததுன்னா you should think that it is in the prathama purushana. We should use it in with the name. prathama purusha prathama vibhakti. Okay, prathama purushakla irukku, idu prathama vibhakti la irukku. Ramaha Krishnaha upavishatu அப்படின்னா உட்காரது. உபவிஷத்து, உத்திஷ்டத்துனா எழுந்திருக்கிறது. ஸோ ராமஹ உபவிஷத்து, கிருஷ்ணஹ உத்திஷ்டத்து. இப்போ லெட் ராமா sit down,
let Krishna get up. இப்ப அடுத்தது பாருங்க, கிருஷ்ணா துவம் ஹஸ்தாபியாம் நேத்ரே ஸ்பிருஷ. அப்ப கிருஷ்ணா, அப்ப இந்த கிருஷ்ணா இஸ் வாட் மீனாட்சி மேடம்? சம்போதன பிரதம. It is sambodhana prathama. You are calling Krishna tvam hastabhyam netre sprisha. So tvam Krishna tvam ni hastabhyam. Hastabhyam, why has it come, Meenakshi madam? Tritiya vibhakti. Okay. Okay. Tritiya vibhakti dvivachanam. Dvivachanam because two hands. Okay. Two hands. இரண்டு கைகளால நேத்ரே, அப்போ இரண்டு கண்களை, நேத்திரம் நேத்ரே. ஓகே, நேத்திரம் நேத்ரே நேத்ராணி நேத்ரே. அப்போ இரண்டு கைகளால் இரண்டு கண்களை ஸ்பிருஷ, ஸ்பிருஷன டச், தொடு. இந்த இடத்துல ஸ்பிருஷ துவம் ஸ்பிருஷ. அப்ப இந்த இடத்துல லோட்ல காரம் மத்தியம புருஷத்துல இருக்கு ஸ்பிருஷ. ஓகே, ஸ்பிருஷது அப்படிங்கிறது பிரதம புருஷ, ஸ்பிருஷங்கிறது மத்தியம புருஷ. வயம் நேத்ராபியாம் கிம் குர்மஹ. வயம், வயம் என்ன புருஷ, வயம் என்ன விபக்தி, என்ன வேர்டு சொல்லுங்கம்மா? வயம் மத்தியம, வயம் உத்தம புருஷ, வயம் உத்தம புருஷ. பட் என்ன வேர்டு அது, எந்த விபக்தியில வருது, என்ன வேர்டு, சப்தம் என்ன அது? வயம் அஸ்மத் சப்தம். அஸ்மத் சப்தம் என்ன வேர்டுனா? பிரதமா விபக்தி பகுவச்சனம். அத மறக்க கூடாது நம்ம. ஓகே, வயம் யூஸ் ஃபார் உத்தம புருஷ. ஓகே, பகுவச்சனம் வயம். பட் சப்தம் வந்து அது என்னது? அஸ்மத் சப்தம், பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஓகே, அப்போ இங்க வயம் வந்ததுனால உத்தம புருஷன். So aham avam vayam. Okay, aham ekavachanam, vayam bahuvachanam. So vayam nam netrabhyam kim kurmaha. அப்போ கண்களால், நேத்ராபியாம் again கண்களால். ஓகே, கண்களால் கிம் குர்மஹ என்ன செய்கிறோம் நாம்? கண்களால் வயம் நேத்ராபியாம் கிம் குர்மஹ. குர்மஹ அப்படின்ட்டு கரோத்தி, இது கிரு தாத்து. நான் தனியா உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் அந்த லக்கார. ஐ ஹோப் யூ ஹவ் சேவ்ட் இட். ஓகே, குருவஹ குர்மஹ அப்படின்னு வந்து இல்லையா, சேவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, கரோத்தி, கரோமி, குருவஹ குர்மஹ. ஓகே, வயம் நேத்ராபியாம் பஷ்யாமஹ. So vayam netrabhyam kim kurmah. நாம் கண்களால் என்ன செய்கிறோம்? நாம் கண்களால் பார்க்கிறோம். வயம் நேத்ராபியாம் பஷ்யாமஹ. Okay. Nitya madam, can you read the last two lines? Nitya madam? Yeah. हस्ताभ्यां कर्माणि कूर्मः अन्येषां प्राणिनां द्वे नेत्रे विद्येते हस्तौ न स्तः. Okay. இப்போ ஹஸ்தாபியாம் கர்மாணி குர்மஹ. குர்மஹங்கிறது தெரியும், இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் இல்ல. சோ குர்மஹ வந்ததுன்னா என்ன சப்ஜெக்ட் வந்திருக்காங்க?
வயம். வயம். ஸோ வயம் நாம் ஹஸ்தாபியாம் கைகளால் கர்மாணி, கர்மாணின்னா வேலைகளை, ஓகே, கர்ம கர்மணி கர்மாணி அதான் சப்தம். கர்மன் சுத்தம் அது, அதெல்லாம் சக்காராந்த சப்தம். அப்படி கர்ம கர்மணி கர்மாணி அப்படி வரும். ஸோ கர்மாணின்னா வேலைகளை செய்கிறோம், நாம் கைகளால் வேலைகளை செய்கிறோம். ஓகே, வயம் கர்மாணி. இந்த இடத்துல துத்தியா விபக்தி, ஓகே, பகுவச்சனம். ஏன்னா நபும்சகலிங்கம், அதனால நபும்சகலிங்கத்துல நம்மளுக்கே தெரியும் பிரதமா விபக்தியும் துத்தியா விபக்தியும் சேமா தான் இருக்கும். ஓகே, ஸோ கர்மாணி வேலைகளை செய்கிறோம், நாம் கைகளால் வேலைகளை செய்கிறோம். நாம்னு அதை எடுத்துக்கணும், இந்த இடத்துல ஒண்ணும் இல்லை. நாம் அப்ப நாம்னே இல்லை, நாம் கண்களால் பார்க்கிறோம், கைகளால் வேலை செய்கிறோம். அந்நேஷாம் பிராணினாம் द्वे नेत्रे विद्येते हस्तौ न स्तः. இப்ப அந்நேஷாம் பிராணினாம், அந்நேஷாம்னா என்னது? இந்த இடத்துல அர்த்தம் புரியுறதா? புரியாது தெரியுமே. அந்நேஷாம் மற்ற எல்லா, மற்ற எல்லா பிராணினாம். ஓகே, இந்த இடத்துல பிராணினாம் அப்படிங்கிறது வந்திருக்கு பிராணிகளுக்கு. ஓகே, பிராணிகளுடைய அப்படிதான் எடுத்துக்கணும். பிராணினாம் द्वे नेत्रे विद्येते, இரண்டு அதாவது இருக்கிறது. வித்யேதே நம்ம பார்த்தோம் இல்லையா, வித்யந்தே பார்த்தோம் முன்னாடி, ரேகாஹா வித்யந்தே அப்படின்னு பார்த்தோம். அப்ப வித்யந்தே வந்து வித்யதே வித்யேதே வித்யந்தே ஆத்மநேபதி தே இதே அந்தே. அப்போ இதே அப்படிங்கிறது த்விவச்சனத்துக்கு. அப்ப இங்க நேத்ரே द्वे நேத்ரே வித்யேதே. ஓகே, அன்யா பிராணியா द्वे நேத்ரே வித்யேதே. ஓகே, ஹஸ்தௌ ந ஸ்தஹ. ஸ்தஹ வந்து என்ன verb அது படிச்சிருக்கோமே, அஸ் தாத்து இது படிச்சோம். அஸ்தி ஸ்தஹ சந்தி படிச்சோமா இல்லையா? தீதஹ அந்தி, அஸ்தி தீதஹ அந்தி மாதிரி அஸ் தாத்துக்கு அஸ்தி அதுல ஆ வராது முன்னாடியே சொன்னேன்னா அஸ்தி ஸ்தஹ சந்தி. நம்ம புக்ல கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். I think in one of the lessons it was there. Yes, it is in the 12th lesson. Asti Saha Santi. Okay. அப்ப சஹங்கிறது த்விவச்சனம். அப்போ ஹஸ்தௌ ந சஹ, அப்போ இரண்டு கைகள் கிடையாது. ஓகே, சோ அந்நிய பிராணினா அந்நேஷாம் பிராணினா द्वे நேத்ரே வித்யதே. மற்ற எல்லா பிராணிகளுடைய, ஆக்சுவலி பிராணிகளுக்கும் தான் இது எடுத்துக்கணும். பட் இட் இஸ் நாம் ராமானாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பிராணினா द्वे நேத்ரே வித்யதே, இரண்டு கண்கள் இருக்கின்றன, இரண்டு கைகள் நாஸ்தஹ இல்லை. There are no two hands. They don't have two hands. Two hands. Okay. Okay. You can mute yourself. So I think this is கொஞ்சம் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் அதாவது இனிமே இந்த 15 லெசன் வரைக்கும் தான், 14 லெசன் வரைக்கும் தான் இட் வில் பி லைக் ஓகே நம்ம கைக்குள்ள இருக்கு, நம்மளால பண்ண முடியும்.